வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் பிப்ரவரி 9 எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ராஜா வந்துட்டு கார்த்திகிட்ட, இங்கே பாருப்பா, நான் உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மா எங்கப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி தானே மாமா, பாட்டி கோவிலில் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோவிலில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி ராஜாவை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பரமேஸ்வரி பாட்டி நேரா ராஜாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜா ஓடி வந்து நம்ம பாட்டியை கட்டிப்பிடிச்சி ராஜா அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜா வந்துட்டு பரமேஸ்வரியோட காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ராஜா நீ ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குற, தப்பு செஞ்சது நாங்கள் தானேப்பா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, அம்மா நான் சாமுண்டீஸ்வரியை அழைச்சிட்டு போனது ரொம்ப தப்பு தானே, இதனால தானே இத்தனை வருஷமா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு தண்டனையை அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க தண்டனையை அனுபவிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா உன்னை பிரிஞ்சு இருந்துட்டோம், இதுக்கு மேலேயுமாடா நாங்க தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க அம்மா, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். சாமுண்டீஸ்வரி உங்களை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டா தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்னப்பா சொல்ற அப்படின்னு. ராஜா நேரா கார்த்தியை பார்த்து, ஏன்பா கார்த்தி மாப்பிள்ள, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அம்மாட்ட சொல்லலையா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதே ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. அப்போ ராஜா கேட்குறாரு, ஏன் மாப்பிள்ள என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா இது மாதிரி அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள இது, எப்படியாவது என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா எங்கள் அம்மாவை வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சந்திக்கலாம், என் பொண்ணுங்களை என் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன மாப்பிள்ள இப்படி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மாமா, இந்த கல்யாணம் நடக்கிறதே ஒரு சந்தேகம்தான் அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, மாமா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல அந்த காலர் பட்டம் போட்டவன் ரொம்ப நல்லவன், நம்ம ரேவதி பொண்ணுக்கு பொருத்தமானவன், இந்த வீட்டுக்கும் பொருத்தமானவன் அப்படின்னு நினச்சோம்ல, அவன் பக்கா தில்லாலங்கடி. அவன் கூடவே ஒரு வெள்ளை பீங்கா ஒன்று வருமே மாயா, அவளை வச்சுக்கிட்டு இவன் ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, இப்போ புரியுதா மாமா, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கார்த்தி வீட்டில் இருந்தா அந்த மாயாவோட கேடித்தனத்தை நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அப்படின்னு பயந்து தான் கார்த்தி மேலே இப்படி அப்பட்டமான ஒரு பழியை போட்டு கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இனிமே அவங்க நினச்ச மாதிரி மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும்ல, இதுதான் அவங்களோட பிளான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கெட்டவன் கையிலையா என் பொண்ணை பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் டக்குன்னு, மாமா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதான் மாப்பிள்ள உங்க பக்கத்திலே இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா ராஜா, மாப்பிள்ளைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நீ ஏன்பா கவலைப்படணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமால, என் தங்கச்சி பையன் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும், கண்ட பொறுக்கிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் கார்த்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப பாட்டி நேரா ராஜாவை பார்த்து, எப்பாடி ராஜா, இந்த வார்த்தையை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை சொல்லிட்ட அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி எப்படியாவது
நான் மறுபடி கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டு அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவாங்க அப்படிங்கிறத என் பொண்டாட்டிக்கு நிரூபிச்சு ரேவதி கார்த்தியோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட தான் பரமேஸ்வரி பாட்டிக்கு சந்தோஷம். பரமேஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா, ரேவதியோட கல்யாணம் நடந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. பாட்டி, அம்மா நான் பாத்துக்கிறேன், இனிமே நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன்பா கார்த்திய பஞ்சாயத்து வச்சு ஊரை விட்டு துரத்திட்டாங்களாம்ல, உண்மையா அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமாம்மா உண்மைதான், ஆனா அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சுட்டா போதும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ராஜா உன்னால முடியும்பா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா இதுக்கு மேல உங்ககிட்ட நின்று பேசினா யாராவது போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் கடைசி வரை எங்களால உங்களை பார்க்க முடியாது, அதனால நான் இப்போ போறேம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, சரிப்பா நானும் மாமா கூட கிளம்புறேன், நான் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பா தேடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், இங்க பாருங்க, மாமா கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, மாமா கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனாலதான் சொன்னேன், இனிமே நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம மயில் வாகனமும் நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. பாட்டி நேரா கார்த்தியை பார்த்து, பாத்தியா உன் மாமனே ஒத்துக்கிட்டான் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு, இதுக்கப்புறமும் என்ன தயக்கம் உனக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன், என்னால 2வது கல்யாணம் கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, தீபா இறக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு இறந்தா, நீ கட்டாயம் 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இறந்தா, அதனால நீ கண்டிப்பா 2வது கல்யாணம் பண்ணிதாப்பா ஆகணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்ல பாட்டி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம பாட்டி நேரா முருகன்கிட்ட போயிட்டு, முருகா எப்படியாவது கார்த்தி ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி வைப்பா, என் பேரன் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாம்னு நினைக்கிறான் போல, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அபிராமி கார்த்தியோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு தான் இங்க அனுப்பி வச்சிருக்கா, அவளோட நம்பிக்கைய தயவு செஞ்சு பாதிச்சிடாதீங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு முருகன் பரமேஸ்வரிக்கு முன்னாடி வர, பரமேஸ்வரி முருகனை பார்த்து, முருகா வந்துட்டியாப்பா அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு, நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா உன் பேரன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான், அதுக்கு இடையில சில திருவிளையாடல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, சரிப்பா என் பேரன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுனா மட்டும் போதும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட முருகனும் சரி பரமேஸ்வரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எப்படியோ என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா நேரா வீட்டுக்கு போறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என்னங்க நில்லுங்க அப்படின்னு. ராஜா கேக்குறாரு, என்னாச்சு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, சும்மாதாம்மா வெளியில போயிட்டு வந்தேன், என்னாச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க அந்த டிரைவரை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இவரை பார்த்துட்டு வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம ராஜா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி நான் பஞ்சாயத்துல சொன்னது பொய், அந்த பொண்ணு இருக்கா பாரு, அவன் நல்ல விலை கிடையாது, அவ என்னை மிரட்டினா அப்படியே சொல்ல சொன்னா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, நான் பொய்யெல்லாம் சொல்லல, அந்த பொண்ணு ஒரு நாடக கம்பெனியில உள்ள பொண்ணு, கார் டிரைவரோட பேரை கெடுக்கணும், டிரைவரை இந்த வீட்டை துரத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அப்படி பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் ஒருவேளை இவரை மிரட்டி இருப்பாரு போல அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, என்னையெல்லாம் யாரும் மிரட்டவே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணையும் பாத்துறாரு. அந்த பொண்ணு கார்த்திய பார்த்ததோட தப்பிச்சு ஓட பாக்குது. கார்த்தி டக்குன்னு அந்த பொண்ணை போய் பிடிக்கிறாரு. பிடிச்சி, ஏய் என்ன, நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா,
யார் உன்னை எப்படி செய்ய சொன்னது அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், காசு கொடுத்து என்னை பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், என்னை விட்டுருங்க, நான் இன்னையோட ஊரை விட்டு போறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஊரை விட்டு போறியா, மரியாதையா பதில் சொல்லிட்டு போ, யார் இந்த மாதிரி செய்ய சொன்னது அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் அந்த சிவனாண்டின்னு ஒருத்தர் தான் சார் செய்ய சொன்னாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது அப்படியே சாமுண்டீஸ்வரி கிட்ட நீ சொல்லல, உன்னை அப்புறம் நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகுறாங்க, சார் சார் என்னை போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுத்துறாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்றாரு, இங்க சொல்லாத, அங்க வா அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காரை நிப்பாட்ட வெளியில கார் சத்தம் கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, யார் அது வந்திருக்கிறது அப்படின்னு. அப்ப ராஜா ராஜா கார்த்திய பார்த்ததோட, என் மாப்பிள்ள வந்துட்டான்ல உண்மையை நிரூபிக்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தி வரதை பார்த்துட்டு, டிரைவர் ஒன்னதான் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சே, எதுக்கு வந்த அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் பக்கம் எந்தவித தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்க அந்த பொண்ணு அழுகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ஏய் டிரைவர், என்ன இந்த பொண்ணை மிரட்டுறியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் மிரட்டுறேன்னா, இவங்க எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப இவங்க வாயாலேயே சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, என்ன அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பொய் சொல்ல வைக்கிறியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு மேடம் இது மாதிரி இவரு நல்லவர் தான் மேடம், நாங்க தான் இவர் மேல பழி போட்டுட்டோம், நானாதான் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டு இவர் மேல பழி போட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சி. அப்ப ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போனதை மட்டும்தான் நான் பார்த்தனே தவிர்த்து இந்த பொண்ணு இப்படி பண்ணது எனக்கு தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணு பக்கத்துல ஓங்கி அரைஞ்சி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன்னால ஒரு நல்லவனை பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு போலீஸை கூப்பிட்டு அந்த பொண்ணை கைது பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்ததோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. சே, மறுபடியும் இந்த டிரைவர் வீட்டுக்குள்ள வந்துட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப சந்திரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறமா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போனதோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, என்ன மன்னிச்சிருப்பா, உண்மையில எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய போட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல மேடம், சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சதுனால தானே நீங்க என் மேல சொன்னீங்க, மற்றபடி நீங்களா என் மேல பழி போடணும்னு இல்லையே, அந்த இடத்துல நீங்களும் தானே எனக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல மேடம் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க மேடம், இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும், அதுக்காக தானே நீங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்க, என்னால இந்த கல்யாணம் நிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படியோ மாப்பிள்ளை மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, இவருக்கும் ரேவதிக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜராஜா ரூமுக்குள்ள போக நம்ம கார்த்தி ராஜராஜாவை போய் பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல, அவரு நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, என்ன டிரைவர் அப்படின்னு கூப்பிட்டீங்களே அப்படியே கூப்பிடுங்க, ஏன்னா நீங்க திடீர்னு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே சந்தேகம் வரும், அதனால நீங்க என்ன டிரைவர்னு கூப்பிடுங்க, மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாதீங்க, ஏன்னா சந்திரா மேடத்துக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் இருக்கு, நான் யார் எவர் அப்படின்னு. ஒருவேளை நான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதனால மாமா நான் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நடிக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்பதானே மாமா சொன்ன அப்படின்னு. உடனே ராஜாவும், ஓ சரிங்க டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பார்ப்பா, அபிராமி கிட்ட நீ பேசுவியாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பேசுவா மாமா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அபிராமி கிட்ட இப்ப பேசலாமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா பேசலாமே அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மா அபிராமிக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடா கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அம்மா இப்போ ஒருத்தவங்க பேசுவாங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு.
அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா சர்ப்ரைஸு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இருங்க மாமா அப்படி இருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ராஜாட்ட ஃபோனை கொடுத்து பேசுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவர் நேராக அபிராமியை பார்த்து தங்கச்சிமா அப்படின்னு சொல்ல, அபிராமிக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அண்ணே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, தங்கச்சியம்மா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் உன் தங்கச்சிட்ட பேசணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, நான் என்னம்மா பண்ணுறது, இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரியோட பிடியில் இருந்தேன். இல்லைனா எப்போவோ நம்ம குடும்பத்தோட ஒன்று சேர்ந்திருப்பேன். சாமுண்டீஸ்வரி ரொம்ப பிடிவாதக்காரியாக இருக்காமா. அவள் இப்போவுமே இன்னும் அவள் முடிவில் மாற்றமே இல்லை. அவள் இன்னும் அப்பா மேலே பயங்கர கோவத்தில் தான் இருக்கா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, 30 வருஷமா அப்பா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காளே அது பத்தாதாமா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அவள் ரொம்ப கோவத்தில் இருக்காமா. என்னாலையும் அவளை விட்டுட்டு அப்பாவை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு 4 பொண்ணுங்க இருக்கிறது உனக்கு தெரியும்ல. அவங்கள பார்க்க விடாமல் பண்ணிடுவா. அதுக்காக தாம்மா இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரியோட கட்டுப்பாடுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. 4 பொண்ணுங்க வச்சிருக்கியே, அதில் ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அபிராமி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் ரேவதி பொண்ணை கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அபிராமிக்கு இல்லையில சந்தோஷம். அபிராமி அவங்க அண்ணன்ட்ட, அண்ணா அண்ணா கார்த்தியோட வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நீ கார்த்திகை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ளை தான் ஒத்துக்க மாட்டுறாரு, ஆனால் கண்டிப்பாக அவரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது ஏன் கடமை அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, சரி சரி போதும் 2 பேரும் ஃபோன் கொடுங்க அப்படின்னு. அப்புறமா அபிராமி நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணன்ட்ட பேசியிருக்கேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா நாங்கள் 2 பேரும் இருந்தால் அத்தைக்கு சந்தேகம் வரும், சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வெளியில் வர, அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, இந்த முன்னாடியை விட இந்த மாமா கார் இந்த டிரைவர் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சந்திராவுக்கு சந்தேகமாக இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சந்திரா இல்லை சிவனாண்டி 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க கார்த்தி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய டெஸ்ட்டு. எப்படியா இருந்தாலும் நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டின பிறகுதான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி அந்த அபிராமியோட பையன் ராஜசேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சீன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.